Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா truecaller உடைய அதிர்ச்சி தகவல் தான். இந்த truecaller அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 60 ல இருந்து 70% யூசர்ஸ் வந்து இந்த truecaller அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெரியாத நபர்ட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நபருடைய பேர் அவருடைய போட்டோஸ் எல்லாமே வந்து அந்த truecaller அப்ளிகேஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இதனாலே வந்து ரொம்ப பேர் வந்து truecaller அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாங்க. truecaller அப்ளிகேஷனோட வளர்ச்சி அதிகமாக truecaller ரொம்ப வந்து அப்டேட் கொடுத்துட்டே வந்தாங்க. அதில் ஒரு அப்டேட் தான் வந்து யூபிஐ மெத்தடில் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்புறம் இப்போட ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் மாதிரி கால் பண்ணுறதுக்கே வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயனர்களுடைய டேட்டாஸை வந்து truecallerலேருந்து ஹேக் பண்ணி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருச்சு. அதனால் truecaller நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சும்மா ஒரு இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். பணம்லாம் வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய தகவல் திருடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. truecaller அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா truecallerல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய நேம் கேட்கும், நம்ம நம்பரை கொடுத்துருப்போம், உங்கள் மெயில் ஐடி கேட்கும், இந்த மாதிரி பல இது கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் எஸ்ன்னு கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற தகவலை வச்சு தான் நமக்கே அது வந்து தகவல் தருது. truecallerலேருந்து வேறு தகவல் எப்படி வந்துச்சு? இப்போ நீங்கள் 2 ஃபோன் வச்சிங்க அப்படின்னா 2லேயும் நீங்கள் வந்து truecaller இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து என்ன மொபைல் நம்பர் கிடைக்குதோ அப்படியே நீங்கள் கொடுத்து பண்ணுவீங்க. இதில் என்ன இது இருக்கோ அதை அப்படியே கொடுத்து பண்ணுவீங்க. அப்போ அவர்கிட்ட கால் வரும்போது அந்த truecallerோட சர்வரில் வந்து எல்லாமே வந்து டேட்டாஸ் பூரா சேவ் ஆயிரும். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பேர் கொடுத்துக்கிறீங்க, அந்த நம்பருக்கு என்ன நீங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாமே அவங்கள்ட்ட போய் சேவ் ஆயிரும். அப்போ அதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து யாரும் நம்ம சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நம்மகிட்டேருந்து தகவலை வாங்கி நமக்கு கொடுக்குறது தான் truecaller. இந்த truecaller ரொம்ப பிரபலமானதோட ஹேக்கர்ஸ்லாம் வந்து அது மேலே கண்ணு வச்சுட்டாங்க. அதனால் வந்து அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிற நம்பரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்து திருடி மற்றவங்களுக்கு வந்து விற்பனை பண்ணதான் வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் வந்து truecaller அப்ளிகேஷன் வந்து ஒரு பாதுகாப்பற்ற அப்ளிகேஷன் தான். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றின நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளே வந்து இந்த truecaller அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவாதம் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து திருடி வந்து பல இடத்துலேருந்து விற்றுட்டாங்க. ஹேக்கர்ஸ் திருடி மற்ற காலனி பிள்ளைகிட்ட விற்றுதா வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் இந்த truecaller அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.